மாமா மாமா எந்த ஆதரவு இல்லாம ஏதாவது வீணை பண்ணி கொண்டாரு மாமா. எனக்கு சீட் மாமா கல்யாணம் ஆகக்கூடாது. வீணை நான் பண்ணிட்டு மாமா. மாமா போலீஸ்ல போன் பண்ணு மாமா. இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் போய். நீங்க யாரும் தயவு செஞ்சு சொல்லுங்க மாட்டீங்க. ஆமா ஆமா கொஞ்சம் புரியாது. தரப்படி சமந்தி இத்தனை நாளா எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனது காரணம் தமிழ் சொல்லிட்டாங்க. நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம். அத நீங்களே ஒதுக்குறீங்க. இப்போ திடீர்னு வந்து போன் பண்ணது தமிழ் சொல்லி கிடையாது. காமரா தானே வீணா அவங்கள பண்ணி வரீங்க. உடனே நாங்க இதெல்லாம் நம்பி இவன் தான் சொல்றான். நமக்கு ஒரே ஆள் இவன் தான். டேய் சொல்றா பாய் மொழி பேசாம இருக்கா? எங்ககிட்ட என்ன சொன்னா அப்படியே மாமா சொல்லு. சமந்தி இவன் குளிச்சு விட்டான். இவன் யாரு போ? இவன் நம்ம கிடைச்ச ஆதாரம். ஏய் என்ன அப்படியே இருக்க? சொல்றா. நான் உடனே நடந்துக்கலாம். சேதனுக்கு மம்மி கேட்கிறேன். சேதன் பல தடவை என்கிட்ட போலீஸ் ஃபோன் பண்ணி யாருன்னு கேட்கிறேன். நான் எனக்கு தெரியாது மறந்துட்டேன். உங்களோட பொய்ய சொல்லிட்டேன். நீ மன்னிச்சிருந்தேன். அப்படி அதெல்லாம் இருக்கும். நீங்க இந்த விஷயத்துக்கு போய் ஆதாரம் வாங்க. என்ன நடந்துச்சு அது சொல்லுங்க. சேதனுக்கு தமிழ் சேர்த்து கல்யாணம் நடக்குது நினைக்கிறேன். நான் கோயில் தாண்டி சைக்கிள் போயிட்டு இருந்தேன். அப்பதான் காமராமேனை வழிமறிச்சு நிப்பாட்டி உங்க போன் என்ன கொடுங்க அவசரமா ஒரு போன் பேசணும்னு எனக்கு வாங்க. சரி அவசரமா இருக்கும். தெரிஞ்சு கேட்டு பேசுவாங்க. போன் கொடுத்தேன். அங்க எப்படி போன் பேசுவாங்க. நான் அதை மாஞ்சல் ஓடி கேட்டேன். அவங்க போன்ல போலீஸ் போட்டு பேசுனாங்க. போலீஸ் அவங்க சொன்னா மேஜராக ஒரு பொண்ணுக்கு கோவில் வச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. நீ உடனே வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி சொன்னாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பல ரகசியமாக வாங்கிட்டாங்க. ஐயா அந்த படத்தில் நான் ஒன்றும் சொத்து சொத்து கேட்க வாங்கல. எங்க அக்கா தேர்வு போட்டுங்க. ஆபரேஷன் பண்ணா 10 சாப்பிட்டு டாக்டர் சொன்னாரு. எங்க அக்கா காப்பாற்றி பணம் தெரிஞ்சுங்க. அதனால உங்களை மிரட்டி பணம் வாங்க. அவங்க சேர்ந்து அவங்க காட்டி கொடுத்தாங்க. கேட்கும் பணம் அள்ளி கொடுத்தாங்க. சில நேரத்தில் நிறையா கொடுத்துருக்கேன். இந்த செய்தி அவங்க கொடுத்தாங்க. எங்க பாட்டி எங்க சித்ராவோட நகை மலை திருடிட்டான்னு சொல்லி வீட்டுல ஒரு பிரச்சனை ஆச்சுல அந்த நகை இதுதாங்க. இத பாருங்க. ஆமாமா சரிப்பா இது தொலைச்சு போடுங்க. என்ன நடக்குது தெரியுமா? ஏமா அன்னைக்கு நகை காணாம போல ரூம்ல தான் இருந்துச்சு நீ சொன்னீங்க. இல்லங்க இதனால வீட்டுல ஒரு பிரச்சனை வர வேண்டாம்னு சொல்லி தான் நான் அந்த உண்மை மறைச்சிட்டேன். ஆனா அந்த நகை திருட்டு போனதாங்க உண்மை. இந்த மாதிரி பாதத்தை நகை பணம் வாங்கிட்டு இருக்கேன். நேற்று கூட வந்து அவங்களுக்கு 5 லட்சம் பணம் வாங்கிட்டு அப்புறம் நேரில் போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியும். இப்ப நான் சொன்னது உண்மையா? நான் காசு வாங்கிட்டு உண்மையை பார்த்துருக்கு. எல்லாரும் மன்னிச்சுக்கலையா?